அவருக்கு வந்து ஏதோ ஒரு ப்ரோட்டீன்லையோ ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்லையோ ஏதோ ஒரு ரீசன்லையோ அவருக்கு வந்து இது மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார். சரிங்க, நான் எங்களுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அவர் என்ன சொன்னார்னா, அது யூரினல் பிரச்சனை இருக்கும், அவருக்கு வந்து உப்பு சம்மந்தப்பட்டது, இது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்கும், அதனால வந்து கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கும், அதுக்கு நீங்கள் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னாரு. சரிட்டு எங்களுக்கு நான் என் ரினியூவல் கொடுத்துட்டு அதோட வந்து ஆயுஷ் சேவா கொடுத்தாரு. ஆயுஷ் சேவா கொடுத்தாங்க. இது 3 நான் கொடுத்துட்டு இருக்கப்போ அவருக்கு வந்து என்னன்னா கிட்னி ஆயுஷ் கிட்னின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட். இது 3 கொடுத்தது அவர் டோட்டலி சேஞ்சுங்க. அவர் எப்படின்னா தூங்கி எந்திரிச்சாருன்னா காலையில் வந்து ஒரு கதவு பிடிச்சி தான் எந்திரிப்பார். கதவு பிடிச்சிருந்து யூரின் போகிறப்ப வெல்டாம்பிளஸ்னு ஒரு டேப்லெட் என்னன்னா யூரின் வந்து கிளியராக போகிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு வெல்டாம்பிளஸ்னு ஒரு டேப்லெட் வந்து மெடிசனில் கொடுப்பாங்க. அது கொடுத்தா தான் அவருக்கு வந்து காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த யூரின் போகிறப்போ அந்த முக்கிறது இல்லாமல் ஃப்ரீயாக போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு கண்டினியூவாக வந்து சோயிலாம் வந்து அவருக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த வெல்டாம்பிளஸ்லாம் நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு சரி இதை கொடுப்போம் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் இப்போ எந்த இதுவுமே கிடையாதுங்க, அவருக்கு நார்மலாக இருக்காருங்க. இதை எனக்கு பார்த்ததே ரொம்ப நல்லா இருக்குது, இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது, சரி இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இதை அப்பாவோட ரிசல்ட்டெல்லாம் பார்க்குறப்ப அக்காவுக்கு என்ன பிரச்சனைனா, அக்காவுக்கு வந்து தைராய்டு பிரச்சனை ஒன்றுங்க, அது இல்லாமல் பிளட்டில் வந்து அலர்ஜி ஆயிடுச்சுங்க. அந்த அலர்ஜிக்கு வந்து என்ன ரீசன் கேட்டிங்கன்னா மெடிசன்ஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டது, டேப்லெட் அதிகமாக எடுத்துக்கிட்டது. அதுக்கு வந்து அந்த மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. என்ன பிரச்சனை